Hello friends, welcome to my recipes. இன்னைக்கு நம்ம சேனல்ல cookwithcomali ஷோல ரோஷினி செஞ்ச ஸ்வீட் பொட்டேட்டோ அவரக்காய் கபாப் தான் பார்க்க போறோம். இந்த ரெசிபி பாத்தீங்கன்னா ரொம்ப டேஸ்டாவும் இருந்துச்சு, ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இது எப்படி செய்யறதுன்னு சிம்பிளா சொல்றேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுக்கு பாத்தீங்கன்னா 2 வேக வச்ச சக்கரவள்ளி கிழங்கு எடுத்துக்கங்க. வேக வச்சதுக்கு அப்புறம் இதோட தோலை உரிச்சிடலாம். சக்கரவள்ளி கிழங்கு ஸ்வீட்டாக இருந்தாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க இந்த மாதிரி கபாப் செய்யும்போது. இப்போ அதை ஒரு பவுலில் போட்டு நல்லா மேஷ் பண்ணி விட்டுக்கிங்க. நல்லா எந்த அளவுக்கு நல்லா மசிச்சு விடணுமோ அதனால நல்லா மசிச்சு விட்டுக்கிங்க. மசிச்சுட்டதுக்கப்புறம் ஒரு வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். 4லேருந்து 5 அவரைக்காவை பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ தேவையான உப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், ஒரு டீஸ்பூன் போல் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் கெபாப் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன், அது ஆப்ஷனல் தான். அது கூட காரத்துக்காக காஷ்மீர் மிளகாத்தூள் ஆட் பண்ணுறேன், நீங்கள் நார்மல் மிளகாத்தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் சீரகம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா பயன்படுறதுக்காக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிங்க. இப்போ உங்களுக்கு நல்லா அந்த பிடிக்கிற பத அளவுக்கு நல்லா வரும். இதை நீங்கள் கெபாப் ஷேப்பில் நல்லா இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ எல்லாம் ரெடியானதுக்கப்புறம் கார்ன் மாவை தண்ணியில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதில் ஆல்ரெடி நல்லா டிப் பண்ணிக்கிங்க. இது கூட கோட்டிங்காக நான் பிரெட் நம்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் கார்ன் மாவு பதிலாக நீங்கள் எக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா கோட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா ஃப்ரீஸ் பண்ணிவிடுங்க. ஸோ that நமக்கு பைண்டிங் நல்லா ஒட்டும், உங்களுக்கு தனியாக வராது. இப்போ நம்ம ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம், அதனால் ஒரு 2 டீஸ்பூன் போல் எண்ணெய் விட்டுக்கிறேன். இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் நம்ம எல்லாத்தையும் ஷாலோ ஃப்ரை பண்ணி வச்சிடலாம். 3 to 5 மினிட்ஸ் போதும், நல்லா கோல்டன் கிறிஸ்பியாக வரும் உங்களுக்கு. 2 பக்கமும் ஈவனாக குக் ஆகுதான்னு பார்த்துக்கிங்க. இப்போ 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு பாருங்க, நல்லா கிறிஸ்பாக நல்லா கோல்டன் ப்ரௌனில் இருக்குது நம்மளுடைய கபாபு. பார்க்கவே நல்லா டெம்ப்டிங்காக இருக்குது. சக்கரவள்ளி கிழங்கு தானே எப்படி இருக்க போது டேஸ்ட் அப்படின்னு நான் ஃபஸ்ட்டு யோசித்தேன். பட் நல்லா இருந்துச்சு. நம்மளுக்கு அந்த மிளகாத்தூள், வெங்காயம், அந்த அவரைக்கெல்லாம் சேர்க்கும்போது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட் இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக அந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காம ஷேர் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.